25 years ஆஃப் தெனாலி. தெனாலியை பொறுத்தவரைய ஒரு காமெடி ரயட்டு. 2000வது வருஷம் தீபாவளிக்கு வந்து மாபெரும் வெற்றி பெற்ற படம். அந்த தீபாவளியிலேயே சில்வர் ஜூப்ளி ஓடின ஒரே படம், மிகப்பெரிய வசூல் சாதனை. அதுல வந்து மிக குறிப்பா என்னன்னா, நம்ம ஜீத்து ஜோசப் கிட்ட ஒரு கேள்வி கேட்டாங்க, நீங்க வந்து கமல் சாரை வச்சு படம் எடுத்தா எப்படி எடுப்பீங்க, என்ன படம் எடுப்பீங்க அப்படின்னு. நான் தென்னாலி மாதிரி ஒரு படம் எடுக்கணும்னு எனக்கு ஆசை, கமல் சார் அப்படி நடிக்க வச்சு பார்க்கணும், அது பெரிய படம் என்னால முடியுமான்னு தெரியல, பட் நீங்க கேட்டதுனால நான் சொன்னேன் அப்படின்னு. அப்புறம் தனுஷ் ஒரு பேட்டியில குறிப்பிட்டார் என்னன்னா, கமல் சாருடைய நடிப்புக்கு நேஷனல் அவார்டு கொடுத்துருக்கணும், ஆனா இவங்க என்னன்னா அதை ஒரு காமெடி படம்னு பாக்குறாங்க, அப்படி கிடையாது, அந்த படம் மாதிரி அந்த 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 பாத்திரத்தெல்லாம் என்னால பண்ணவே முடியாது. அவர் பேசின இலங்கை தமிழா இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட காட்சி, அந்த குறிப்பிட்ட காட்சியில வந்து அவங்க அம்மா இறந்ததை வந்து அவர் சொல்லி ஒரு 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 ஒரே சீன்ல வந்து அப்படி கண்ணீர் விடுவாரு, அந்த காட்சியெல்லாம் யாராலையும் நடிக்க முடியாது அப்படின்னு தனுஷ் பாராட்டி பேசியிருந்தாரு ஒரு பேட்டியில. குறிப்பா அந்த படத்தை பொறுத்தவரையே கிரேசி மோகனுடைய வசனம், கமலஹாசன் ஒரு பக்கம் ஜெயராம், ஜோதிகா, தேவயானி, டென்னி கணேஷ், ரமேஷ் கண்ணா எல்லாருமே கலக்கியிருப்பாங்க. இந்த படத்துல ஒரு ஒரு விஷயம் புதுசா பண்ணாரு கமல். என்ன பண்ணாருன்னா, இந்த படத்துல வந்து ரஹ்மான் வந்து மியூசிக்கு. அப்ப கமல் என்ன சொல்லிட்டாருன்னா, ஒரே கவிஞரை பாட்டை எழுத வேண்டாம், ஒண்ணு வாலி எழுத வைப்பார் ரஹ்மான், வாலி இல்லைன்னா வைரமுத்து, 5 பாட்டு இருக்குன்னா 5 பாட்டு வாலி, 5 பாட்டு வைரமுத்துன்னு இருக்கும். அப்படி வேண்டாம், இந்த தடவை ஒவ்வொரு கவிஞருக்கும் ஒவ்வொரு பாட்டு கொடுங்க, அவங்க புது கவிஞரா இருந்தா பரவாயில்லன்னு சொல்லிட்டாரு. அப்ப வந்து என்ன பண்ணாங்கன்னா, விஜய்க்கு ஒரு பாட்டு, கபிலனுக்கு ஒரு பாட்டு, தாமரைக்கு ஒரு பாட்டு, இளைய கம்மனுக்கு ஒரு பாட்டு, இப்படி ஆளுக்கு எல்லாமே 5மே புது கவிஞர். அதாவது வாலி வைரமுத்து இல்லாமல் விஜய், கபிலன் வந்து கமலுக்கு ரொம்ப நெருக்கமானவர், அவருக்கு ஒரு பாட்டு, தாமரை, இந்த மாதிரி 5 பேருக்கு கொடுத்தாங்க. இளைய கம்மன், அதாவது என்ன சொல்லி என்னை சொல்ல, அந்த பாட்டு வரியெல்லாம் அவ்வளோ பிரமாதமா இருக்கும். அறிவுமதி எழுதியிருப்பாரு. அதாவது பறக்கும் தட்டாக என்னை நீ கவர்ந்து சென்றாய் அப்படின்லாம் வரும், ஆறறிவோடு அந்த மாதிரிலாம் வரும், 7ஆம் அறிவாக காதல் வர செய்தாய், அணுசக்தி பார்வையில், அந்த மாதிரி வரியெல்லாம் பயங்கரமான வரியெல்லாம் இருக்கும் அதுல. ஸோ அந்த படம் தீபாவளி அன்னைக்கு நான் மார்னிங் ஷோ FDFSம், தீபாவளி அன்னைக்கு நைட் ஷோவும் பார்த்தேன். அந்த மாதிரி நான் கமல் படம் பார்த்தேன்னா அது மிகப்பெரிய ஹிட் ஆகும். அந்த படமா இருக்கட்டும், அவ்வை சண்முகியா இருக்கட்டும், இந்த மாதிரி படங்கள்லாம் வந்து நான் முதல் நாளே 2 தடவை பார்த்தா அது பெரிய ஹிட் ஆகும். எல்லா படமும் அப்படி பார்க்கறது இல்லை, அமையறதுல விக்ரம் அப்படி பார்த்தேன்.